Hi friends, welcome to Arul Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது குதிரைவாலி அரிசி வச்சு ரொம்ப டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான சப்பாத்தி தான் செஞ்சு காட்ட போறேன். எப்பவுமே கோதுமையில செய்யாம அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா திணை வகைகளை வச்சு செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கப் திணை அரிசி இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கணும். நான் மிக்ஸி ஜார்ல அரைச்சு செய்யறதால பாதி திணை அரிசி கூட கொஞ்சம் கோதுமாவும் சேர்க்க போறேன். கடையில கொடுத்து அரைக்கிறதா இருந்தா முழுக்க முழுக்க திணை அரிசியை போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பெரிய பாத்திரத்துல மாத்திக்கிறேன். நான் ஜலிக்கெல்லாம் இல்லை, அப்படியே டைரக்டா போட்டு செய்ய போறேன். இப்போ ஒரு பாதி கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது மிக்சியில் அரைச்சதால கொஞ்சம் லைட்டா கொரகொரப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் கூட நான் பாதி அளவு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். கடையில கொடுத்து அரைக்கிறதா இருந்தா நல்லா பவுடரா இருக்கும். அப்ப இந்த மாதிரி சேர்க்க தேவையில்லை. முழுக்க முழுக்க குதிரைவாலியே சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவை பிசைஞ்சுக்கணும். நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு பாருங்க. சின்ன சின்னதா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மாவு நல்லா உருட்டி முடிச்சது உடனே தான் நான் சப்பாத்தி செய்யறேன். 1/2 hour 10 நிமிஷம் இந்த மாதிரி ரெஸ்ட்லாம் வைக்கல நான். நெக்ஸ்ட் நெய், அதுக்கப்புறம் பட்டர் ரெண்டுத்தையுமே ஈவனா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கேன். இது நல்லா குளிர்காலம். நார்மலாவே சப்பாத்தி கொஞ்சம் ஆறின உடனே ஹார்ட் ஆயிடும். அந்த நெய் பட்டர் வச்சு செய்யும் போது நல்லா சாஃப்டா இருக்கும். நெக்ஸ்ட் உருட்டிக்கலாம். நான் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவே போட்டு உருட்டிக்கிறேன். ஏன்னா மிக்சியில் அரைச்சதுல கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கும் இல்லையா, அது சீக்கிரமா உடஞ்சிடும். கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது உடையாம இருக்கும். அதனாலதான் நல்லா உருட்டியாச்சு. இப்ப இதை ஒரு தோசை தவால போட்டுக்கலாம். லைட்டா வெந்ததும் திருப்பி போட்டுட்டு அந்த சைட்ல பட்டர் நெய்யை கலந்து வச்சதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கணும். திருப்பி போட்டுட்டு அந்த சைட்லயும் அதே பட்டர் நெய்யை தடவி விட்டுக்குங்க. இந்த மாதிரி 2 சைடுமே தடவி விட்டுக்கணும். நீங்க ஆயில் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நெய் பட்டர் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இதே மாதிரி மற்ற சப்பாத்திகளும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டான குதிரைவாலி சப்பாத்தி ரெடி. நீங்களும் எப்பவும் போல இல்லாம டிஃப்ரெண்டா இந்த மாதிரி திணை வகைகளை வச்சு உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியா இருங்க. இன்னைக்கு நான் சப்பாத்தி செஞ்சிருக்கிறது ராஜ்மா தான். காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்கும். அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.